Good morning to all. Higher plants in photosynthesisல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிளை சிம்பிளா பார்க்கலாம். ஸோ C4 சைக்கிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் 1967ல ஹட்சன்ஸ் அண்ட் ஸ்லாக் இந்த ரெண்டு பேர் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இது அதனால ஹட்சன் ஸ்லாக் பேத்வே அப்படின்னு அனதர் நேம் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா டைகார்பாக்சி ஆசிட் சைக்கிள் அப்படின்னு அனதர் நேம் இருக்கு. ஸோ C4 சைக்கிளை நம்ம பார்க்கணும்னா சிம்பிளா ஒரு அவுட்லைன் டயக்ராம் போடலாம். ஸோ இந்த C4 சைக்கிளில் மோஸ்ட்லி இன்வால்வ் டூ டைப் ஆஃப் செல்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் மீசோஃபில் செல். செகண்ட் ஒன் பண்டில் ஷீத் செல். இந்த மீசோஃபில் செல்ஸ்ல ஸோ தைலக்காயில கிரானம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனால் அந்த பண்டில் ஷீட் செல் குளோரோபிளாஸ்ட்ல தைலக்காயில கிரானா பிரசன்ட் ஆயிருக்காது. அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட். டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C4 சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த C4 சைக்கிளை சிம்பிளா ஒரு அவுட்லைன் டயக்ராம் இங்க நான் வரைகிறேன். First one air, second one mesophyll cells, third one bundle sheath cells, fourth one vascular tissue. Simply I am telling this diagram. இப்போ ஏர்ல என்ன இருக்குன்னா CO2. ஏர்ல இருக்கக்கூடிய CO2 மீசோஃபில் செல் பண்டில் ஷீத் செல். அதுனா சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பண்டில் ஷீத் செல்னா வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கு இல்லையா, சைலம் ப்ளோயம், அது சரௌண்டட் ஸோ ஒன் ஆஃப் த லேயர் ஆஃப் ஸ்க்லீரன் கைமாட்டஸ் செல். திஸ் இஸ் கால்ட் பண்டில் ஷீத் செல்ஸ். இந்த CO2 அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த CO2 ஏர்ல இருக்கக்கூடியது ஸோ டைரக்டா பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிஸோட ஜாயிண்ட் ஆகி ஸோ ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடாக தரும். ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸ். இந்த பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிஸ் ஒரு 3C காம்போனன்ட்ஸ். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிஸோட ஜாயின் பண்ணும்போது ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா என்ன கிடைக்குது அப்படின்னா 4C காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸ். ஹியர் பாஸ்போஈனால் பைருவிக் நல்லா பார்த்துக்கோ, பாஸ்போ PEP கார்பாக்சிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகி ஸோ ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸ் 4C காம்போனன்ட்ஸா கிடைக்குது. இது ஒன்லி ஸ்டேபிள் ஆஃப் ஸோ நமக்கு அஸ்பார்டிக் ஆசிடா இருக்கு. அல்லது சடனா கன்வெர்ட் ஆகி மாலிக் ஆசிஸ். இதுவும் ஒரு 4C காம்போனன்ட்ஸ், இதுவும் ஒரு 4C காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிஸ் CO2 ஜாயின் பண்ணி ஒரு காம்போனன்ட்ஸ் ஆஃப் CO2 ஜாயின் ஆகி ஒன் மாலிகுல் ஆஃப் CO2 ஜாயின் ஆகி ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸா கன்வெர்ட். இது 4C காம்போனன்ட்ஸ். இந்த 4C காம்போனன்ட்ஸ் மாலிக் ஆசிஸ் ஆர் மாலேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மீசோஃபில் செல்லுக்கும் பண்டில் ஷீத் செல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிளாஸ்மோடெஸ்மேட்டான்றது என்னது, ஒரு செல் இருக்கு. ஸோ நியர்பை அனதர் செல் இருக்குன்னா இந்த செல் வால்ல மோஸ்ட்லி பிளாஸ்மோடெஸ்மோட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். இது நம்ம செல்ல படிக்கக்கூடியது. ஸோ இந்த மாலிக் ஆசிஸ் ஸோ பிளாஸ்மோடெஸ்மோட் வழியாக பண்டில் ஷீத் செல்ல என்டர் ஆகிறார். அப்படி பண்டில் ஷீத் செல்ல என்டர் ஆகும் பொழுது மாலிக் ஆசிஸ்
இதுல இருந்து 1 கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. எப்படி? டீகார்பாக்சிலேஷன் மெத்தட்ல. அப்ப ஒரு CO2 ரிமூவ் ஆயிடுச்சு. எதுல இருந்து? 4C காம்போனன்ட்ஸ் ஆஃப் மாலிக் ஆசிஸ். ஸோ அந்த மாலிக் ஆசிஸ்ல இருந்து ஒரு CO2 ரிமூவ் ஆகுது. எந்த மெத்தட்ல? டீகார்பாக்சிலேஷன் மெத்தட்ல. டீகார்பாக்சிலேஷன் மெத்தட்ல ஒரு CO2 என்னவாது? ரிமூவ் ஆகுது. எதுல இருந்து? மாலிக் ஆசிஸ்ல இருந்து. அப்ப மாலிக் ஆசிஸ்ல இருந்து ஒரு CO2 வெளியேறி இங்க ஹியர் கால்வின் சைக்கிள் நடக்கும். என்ன நடக்கும்? கால்வின் சைக்கிள் நடக்கும். ஸோ அந்த RUBP அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபுலோஸ் 1,5-பிஸ் பாஸ்பேட்டோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஜாயிண்ட் ஆகி ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் ப்ராடக்டா நமக்கு என்ன கிடைக்கும்? சுக்ரோஸ் கிடைக்கும். அந்த சுக்ரோஸ் ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ மூலமா ஃப்ளோயம் டிஷ்யூக்கு கடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாலிக் ஆசிஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு C காம்போனன்ட்ஸ் வெளியேறிச்சுன்னா ஸோ மறுபடியும் மாலிக் ஆசிஸ்ல ஒரு C போயிடுச்சுன்னா மறுபடியும் 3C காம்போனன்ட்ஸா வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிஸ். பைருவிக் ஆசிஸா கன்வெர்ட் ஆகும். இந்த பைருவிக் ஆசிஸ் மறுபடியும் பிளாஸ்மோடெஸ்மோட் வழியாக ஸோ மீசோஃபில் செல் வந்து அடையும். அப்போ பண்டில் ஷீட் செல்ல இருந்து மீசோஃபில் செல்லுக்கு மறுபடியும் ஒரு 3C காம்போனன்ட்ஸ் வருது. என்ன வருது? பைருவிக் ஆசிஸ். பைருவிக் ஆசிஸா வருது. இந்த பைருவிக் ஆசிஸ் மறுபடியும் ஸோ ஒரு ATP லாஸ் ஆகுது. ஒரு ATPல இருந்து ஸோ ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ரிமூவ் ஆகி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிஸா மறுபடியும் ஒரு 3C காம்போனன்ட்ஸ். இந்த மறுபடியும் வரக்கூடிய 3C காம்போனன்ட்ஸ்ல 1 கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஸோ பாஸ்போயினால் பைருவிக் ஆசிஸோட கன்வெர்ட் ஆகும்போது 4C காம்போனன்ட்ஸா நடக்கும். இது அகைன் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். இதுக்கு பேர் தான் C4 சைக்கிள். ஏன் சார் இது C4 சைக்கிள்னா பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் 3C காம்போனன்ட்ஸோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நமக்கு என்ன கிடைச்சது? ஸோ ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸ் 4C காம்போனன்ட்ஸா கிடைச்சது. அதனால இதுக்கு பேர் C4 சைக்கிள் அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இதுல மெயினா நமக்கு பாஸ்போயினால் பைருவிக் ஆசிஸ்ல இருந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸா கன்வெர்ட் ஆகும் பொழுது ஸோ பாஸ்போயினால் பைருவிக் கார்பாக்சிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகுது. இது நீட் கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஸோ C4 சைக்கிள்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா நமக்கு கேட்கக்கூடியது எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C4 சைக்கிள் மோஸ்ட்லி ஒரு thousands ஆஃப் பிளான்ட்ஸ்ல வந்து நடக்குது. அதாவது நிறைய பிளான்ட்ஸ்ல நடக்குது. ஸோ மொத்தம் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 300 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைகாட் இன்வால்வ் ஆகும். அவுட் ஆஃப் எல்லாமே மோனோகாட்டா இருக்கக்கூடியது. மோனோகாட் பிளான்ட்ல நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ இந்த மோனோகாட்ஸ்ல வந்து நம்ம மெயினா பார்க்கக்கூடியது ஸோ சொர்க்கம், மேஸ், சுகர் கேன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் C4 சைக்கிள். இப்போ கொஸ்டின் வந்து நீட்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? த C4 சைக்கிள் அதாவது சொர்க்கம் பிளான்ட்ல C4 சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆக்சலோ அசிட்டிக் ஆசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றது பிளான்ட்ல கால்வின் சைக்கிள் C3 சைக்கிள் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்ரலி வந்த ஹட்சன்ஸ் லாக்கு ஸோ CO2 வந்து ஃபிக்ஸ் பண்றது நிறைய பிளான்ட் ஆஃப் மோனோகாட் பிளான்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. எப்ப அப்படின்னா CO2 கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி டைமிங்ல இந்த மோனோகாட் பிளான்ட்லாம் மோஸ்ட்லி என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ஸோ இந்த C4 மெத்தடை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.